வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு புது ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும்னா பார்க்கறதுக்கே பெருசாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரியே DIY செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவில் எக்கை வச்செல்லாம் சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். என்னப்பா கீழே ஓடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேரை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே அசம்பிள் பண்ணிக்கலாம். DIY சேர் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பிராண்டோட இன்ஸ்டாலேஷன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வர சொல்லியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா டாப்பில் சின்னதாக ஒரு கவர் பண்ணுறதுக்கு கார்ட்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த சேரோட அசம்பிள் பார்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்கு பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் லிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாட்டம் சீட் மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துருது. ஸோ நம்ம தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்குறதுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவுமே நல்லா இருக்குது. மெஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது இதுவும். அண்ட் பாக்ஸில் ஃபைனலாக பேஸ் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. அசம்பிளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பபிள் ரேப்பர் எல்லாம் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதில் டாப்பில் இந்த ஒரு கவரை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் லிஃப்டரை வந்து டாப்பில் இது போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகி நின்றோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்தாலும் கூட அது வந்து கீழே விழுகாது. நெக்ஸ்ட் பேக் ரெஸ்ட்டை ஹெட் ரெஸ்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெட் ரெஸ்ட்டோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹெட் ரெஸ்ட்டோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் போல்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம்னா இது வந்து சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. இந்த போல்ட் அசிங்கமாக வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் அழுத்தி விட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேக் ரெஸ்ட்டை பாட்டம் சீட்டோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக் ரெஸ்ட்டை டாப்பில் தூக்கி இது போல் வச்சிட்டோம்னா போல்ட் மட்டும் போட்டோம் அப்படின்னா இது சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. நம்ம ஆல்ரெடி பாட்டம்ல வீல் செட்டப்போட அந்த கேஸ் லிஃப்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் இன்செர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினிஷ் ஆயிடுது. இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்த வரைக்கும் ஓகே தான். ஸோ நம்ம இந்த சேரை செக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. சேர் அப்படின்னு பார்க்கும்போது மாசம்லாம் ஒன்று வாங்கிட்டு இருக்க மாட்டோம். ஒன்று வாங்கினாலும் பக்காவா இருக்கணும்ப்பா அப்படின்னு தான் வாங்குவோம். ஸோ இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பேக் சைட் பிளாஸ்டிக் ஏரியாவும் சரி, ஃப்ரண்ட்ல அந்த மெஷ் சைடும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் தரமா இருக்கு. பாட்டம்ல வந்து பார்த்தோம்னா குவாலிட்டியான குரோம் பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஸ்கிராச் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா ஸ்கிராச் எல்லாம் வந்து பெரிய லெவலில் ஆகாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த சேர் மேலே இந்த எக்கை வச்சுட்டு உட்காந்தோம்னா இது உடையாது அப்படின்னு பிராண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்தா வந்து ஒருவேளை உடஞ்சு போச்சுன்னா சேர் வீணாக போயிடும்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட எக்கை வந்து வச்சாச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. சப்போஸ் உடஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. கரவா உடஞ்சு போயிட போகுது. ஆக்சுவலாக உட்காந்துட்டேன். உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கூட தெரியல. பட் எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பார்ப்போம். உடஞ்ச மாதிரி ஃபீல் இல்லை, பட் பயமாக இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாச்சு. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உடையவே இல்லைங்க. ஸோ ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி நானும் ப்ரெஷர்லாம் போட்டு பார்த்தேன். பட் வந்து முட்டை உடையவே இல்லை. அப்படியே டேரெக்டாக வச்சு செக் பண்ணிடலாம். பட் ஒருவேளை உடஞ்சிருச்சுன்னா கேவலமாக வந்து கட்டுவாங்க வீட்டில். ஆல்ரெடி நல்லாவே ஃபோர்ஸாக உட்காந்து பார்த்தாச்சு. ஸோ இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் வெயிட்டு உடனே சடனாக வந்து கொடுத்து பார்க்கலாம் இந்த இது உடையுது அப்படின்ட்டு. ஒருவேளை உடஞ்சிருக்குமோ இல்லை, உடஞ்ச மாதிரியே ஃபீல் இல்லை. சரி, ஓகே, உட்காந்தாச்சு. இப்போயும் உடையலைங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த சீட்டில் உட்காந்தோன்னா முட்டை கூட உடையாத அளவுக்கு செம்ம குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முட்டையே உடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்பயுமே முட்டையெல்லாம் உடச்சி பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம்ல எல்லாம் உட்காரோன்னா ஒவ்வொரு ஹைட்டில் வந்து நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் கேஸ் லிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இந்த கேஸ் லிஃப்டர் பார்த்தோம்னா பிரிஸ்மா சர்டிஃபைட் கேஸ் லிஃப்டர் தான். சம்வோன்சா அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து இந்த கேஸ் லிஃப்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது
பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த லிவரை மட்டும் ஜஸ்ட் டாப்ல தூக்குனீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே லிவரை நீங்க உட்காந்துட்டு பாட்டம்ல டவுன் பண்ணீங்கன்னா ஹைட்டை வந்து ஈஸியா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் 2D அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட்ல இருக்க இந்த ஆம்ரெஸ்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு வச்சுக்க முடியும். ஸோ இது டாப் அண்ட் பாட்டம் மட்டும் அட்ஜஸ்டபிள் பண்றது கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்லயும் இது போல நீங்க இழுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வரனால நம்ம கையெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த சேரை நான் சேஞ்ச் பண்ணதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த சேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 9 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு உட்காந்துட்டு. அந்த குஷன் என்னதான் நல்லா இருந்தாலும் உட்காந்துருக்கும் போது ஹீட் வந்து அதிகமாகும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்காது. ஸோ இந்த சேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருந்தாலும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாம கூலிங் கம்ஃபர்டபுளே உங்களை வந்து வச்சுக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எடிட்டிங் இந்த சிஸ்டம் ஒர்க்லாம் பண்ற மாதிரி இருக்கனால ஸோ 8 ஹவர்ஸ் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவுமே கம்ஃபர்டபுள் வந்து கொடுக்குது. நார்மல் சேர்ல இது போல நம்ம சாஞ்சு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம தலையை வந்து வைக்க முடியாது எங்கேயுமே, அது வந்து தலையா தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கனால உங்க ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி டாப் அண்ட் பாட்டம் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நெக் பெயினை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நார்மல் சேர்ல சாஞ்சு உட்காரோம் அப்படின்ற பட்சத்துல ஸோ முதுகுக்கு வந்து ஒரு கிரிப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா முதுகுக்குன்னே கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து உங்களால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த லம்பர் சப்போர்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதுகுக்கு செம்ம கிரிப் வந்து கொடுக்குது. அண்ட் டாப் சைடில் பிரீத்தபிள் மெஷ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் சேர்ல எல்லாம் நம்ம உட்காரோம் அப்படின்ற பட்சத்தில் பேக் சைடு ஃபுல்லாக வந்து வேர்க்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தபிள் மெஷ் டைப்பில் கொடுத்துருக்கனால ஸோ உங்களுக்கு அந்த வேர்வையும் இருக்காது. லெஃப்ட் சைடில் ஒரு லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த லாக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் நிமிர்ந்தா நிமிரும், சாஞ்சா சாயும். ஸோ கூடையே வந்து வந்துட்டு இருக்கும். இல்லை எனக்கு ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாக்கை மட்டும் ஜஸ்ட் கீழே இறக்குனீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ்டாக நின்றுக்கும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 135 டிகிரி வரைக்கும் இந்த சீட்டை வந்து நம்மளால டில்ட் பண்ணிக்க முடியுது. இதில் 2 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுது. நார்மலாக நீங்கள் அதிகமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம கூடயே இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லாட்டி முதுகை ஃபிக்ஸ்டாக வைக்கணும், நிமிந்து வைக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாகவும் வச்சுக்க முடியுது. இதில் வெயிட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 125 கிலோ வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் வெயிட் லோட் வந்து பண்ணிக்க முடியுது. ஃபைனலாக இந்த சேரோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 18,000 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ நார்மலை விட ஒரு நல்ல லெவல் அப்கிரேடாக வாங்கணும் ஒரு சேர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஹோம் யூஸ்க்காக இருந்தாலும் இல்லாட்டி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஏதாச்சும் இருக்கு, இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். டிஸ்பிளேல தெரியுற அந்த கூப்பன் கோடை வச்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல சோ உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துக்கான லிங்க்கும் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை.